மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்து அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ப்ளஸ் இந்த உலகக்கோப்பை 7வது முறையாக தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. வேற லெவல் வெற்றின்னு சொல்லி ஆகணும் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா இவங்க 2 பேருமே இந்த 2026 ஐசிசி T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க. 10வது ஐசிசி T20 உலகக்கோப்பையில் இந்த 2 அணிகளும் ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க லார்ட்ஸ் மைதானத்தில் அந்த மேட்ச் நடந்தது. முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசிஷனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அவங்களுக்கு ஒரு பெரிய சொதப்பல்னு சொல்லி ஆகணும். அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லா மேட்சும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைனலில் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே சொற்ப ரன்ல அவங்களோட விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஸ்பர் பிரண்ட் அண்ட் அவங்க மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்க பலமாக எந்த ஒரு பேட்டருமே சப்போர்ட் பண்ணல. வந்தாங்க விக்கெட் இழந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் கெம்பு பார்த்தீங்கன்னா நெட்ஸ்பர் பிரண்டுக்கு நல்ல ஒரு பக்கபலமான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சதுனால சிபர் பிரண்ட் ஒரு சைடு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாங்க. கெம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 48 ரன் பதிவு பண்ணாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி 20 ஓவருக்கு 150 ரன் அடிக்க முடிஞ்சுதுங்க. ஓகே 151 அப்படிங்கிற சேசிக்கை நோக்கி ஆட ஆரம்பித்த ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ஒரு விக்கெட் இழந்தது. ஆரம்பத்திலே ஒரு விக்கெட்டை இழந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்மோனி அண்ட் லிச்பீல்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி ரொம்ப தடுமாறினாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பெத்மோனி ஒரு நிதானமான ஆட்டம், இன்னொரு பக்கம் லிச்பீல்டு ஒரு அதிரடியான ஆட்டம். 2 பேர்த்தோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பிரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவங்க 2 பேருமே வின்னிங் மூமெண்ட்டாக முடிச்சிடும்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிச்பீல்டு அவங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்மோனி அவங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்னர் இவங்க அசால்ட்டாக அந்த மேட்ச் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். 17.1 பால்லே பார்த்தீங்கன்னா இந்த 151ங்கிற ஸ்கோரை சேஸ் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மூலம் ஐசிசி T20 உலகக்கோப்பையை பார்த்தீங்கன்னா 7வது முறையாக தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து இந்த மேட்ச்சில் இந்த உலகக்கோப்பையை தோற்றதுக்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. 150 ரன்னுங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 170 + 180 + அப்படி அடிச்சிருந்தா மட்டும்தான் ஆஸ்திரேலியா மேலே ஒரு ப்ரெஷர் போட்டிருக்க முடியும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 170 + 180 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்துக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். 150ங்கெல்லாம் ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோர் தான் சொல்லி அவனுங்க. ரன்ஸுங்கிறது கம்மி அடிச்சனால தான் இங்கிலாந்து இந்த ஒரு தோல்வி தழுவிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. ப்ளஸ் ஆஸ்திரேலியாவோட இந்த உலகக்கோப்பை வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே.